ரோகிணி மாமா வந்து விஜயா வீட்டுக்கு வராங்க. விஜயா வீட்டுக்கு வரும்போது, விஜயா ரோஹிணி ரோஹிணி உன்னுடைய மாமா வந்திருக்காங்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கூப்பிடுறாங்க. உடனே ரோகிணி மனோஜும் ரூமை விட்டு வெளியில வராங்க. இந்த பக்கம் மூத்த மீனாவும் வெளியில வராங்க. ரவி சுருதி எல்லாரும் வந்து நின்னுட்டு இருக்காங்க. நின்னுட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்து அவங்க மாமாட்ட கேட்குறாங்க, என்ன மாமா எப்படி இருக்கீங்க? திடீர்னு வந்திருக்கீங்க. இப்பதான் என்ன பார்க்க நேரம் கிடைச்சிச்சா? அப்பா ஜெயில்ல இருக்காங்களே எப்படி இருக்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பக்கம் உடனேவும் அந்த ரோஹிணி மாமாவும் அமைதியா இருக்காங்க. நாங்களும் மலேசியா வரலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். நீங்களே வந்திருக்கீங்க. அந்த அந்த அங்க போனா என்னென்ன எப்படி அங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சோம். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரோஹிணி மாமா அமைதியா இருக்காங்க. உடனே ரோஹிணி, என்ன மாமா என்ன பேசினாலும் அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு மாமா? என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னோனே, நான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்றதுக்கு தான்ப்பா வந்தேன். அத கேட்டு நீங்க எல்லாம் பயந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட மாமா வந்து ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. இத கேட்டுட்டு விஜயாவும் ரோஹிணியும் என்ன என்ன அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது இல்லப்பா, அங்க மச்சான் ஜெயில்ல இருந்தாங்கல்ல, அதுல வந்து அங்க வந்துட்டு அவங்க விரோதிகள் வந்து அடியாள வச்சுட்டு ஜெயில்லயும் அவங்க அப்பாவ வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டுட்டு உடனே ஒரு ரோஹிணி டிராமா பண்றாங்க அழுகுற மாதிரி. அப்பா செத்து போயிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த நேரத்துல மூத்த சொல்றாங்க, "பா பார்லரம்மா, நீங்க 2 பேரும் போயிட்டு உங்க அப்பாவ போய் மலேசியால போய் பார்த்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க தான் பாஸ்போர்ட் வச்சிருப்பீங்கல்ல, உடனே டிக்கெட் போட்டு 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாம். அந்த ஓடுகாலியும் பாஸ்போர்ட் வச்சிருப்பான். நான் இந்த நேரத்துல உங்க அப்பாவ போய் பார்த்துட்டு வரது தான் நல்லது அப்படின்னு சொன்னோனே, விஜயாவும் ஒரு மூத்த சொன்னதுக்கு, "ஆமாம்மா, நீங்க போயிட்டு வரது தான் நல்லது" அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, உடனே அந்த கறிக்கடை மாமா வந்துட்டு, "என்ன அதெல்லாம் அங்க போகக்கூடாதும்மா. நீயும் அங்க போனான்னு வச்சுக்கோ, உன்னோட உயிருக்கும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதும்மா. ஏன்னா விரோதிகள் வந்து அ அப்பாவ கொன்றுருக்காங்க. அப்பாவோட எதிரிகள்லாம் உன்ன கூட ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ போக வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ரோஹிணி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே விஜயா, மனோஜ், சுருதி எல்லாருமே போயிட்டு ரோஹிணிய சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. "அழாதீங்க ரோஹிணி. அது அப்பாவ வந்து பார்க்கலன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க இப்ப அங்க போ முடியாதுல்ல. இத நினைச்சு வருத்தப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ஒரு சைடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போயிட்டு மூத்தவ மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. மீனா வந்து சொல்றாங்க முத்துக்கிட்ட, "என்னங்க நம்ம அங்க போகலாம்னு நெனச்சா இப்படி ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே, "இல்ல மீனா, இனிமேல் தான் எனக்கு அந்த பார்லர் அம்மா மேல சந்தேகம் அதிகமாயிக்கிட்டே போகுது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு மீனா, "என்னங்க சொல்றீங்க? நம்ம மலேசியா போகணும்னு நேரத்துல அவங்க அப்பா வேற இறந்துட்டாங்க. இனிமேல் எப்படி கண்டுபிடிக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல மீனா, இந்த பார்லர் அம்மா தான் நம்ம மலேசியா போகணும்னு சொன்னோனே, அதுலருந்து ஒவ்வொரு பிளானா போட்டு போட்டு தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அவங்க அப்பாவே கொன்றுச்சு. இதுல ஏதோ சந்தேகம் தான் இருக்குது. கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நாளைக்கான எபிசோட் அமையலாம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.